அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு சிந்தனையில் இன்றைக்கி போராடியே தீர வேண்டும் என்ற நிர்பந்தமே பலரை வெற்றியாளராக மாற்றியிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் சில வெற்றியாளர்களை பார்த்துருப்போம். அந்த வெற்றியாளர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவர்களாகவே திட்டமிட்டு அந்த திட்டத்தின் மூலம் கடினமாக உழைத்து அந்த வெற்றியை அடைந்திருப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையான வெற்றியாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அவங்க போராடி அந்த வெற்றியை அடைந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நிர்பந்தம் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அது அவர்களுடைய வறுமையாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம், அல்லது யாராவது அவங்கள அவமானப்படுத்தியிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படியாவது நாம் ஜெயிச்சு இந்த உலகத்தில் நாம் யார் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தின் காரணமாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்தின் மூலமாக தங்களை ஒரு வெற்றியாளராக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வெற்றியாளர்கள் எல்லாருமே ஒரு போராடியே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, போராட்டம் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய கடினமான வார்த்தையாக நம்ம வாழ்க்கையில் இருக்க போவதில்லை. நன்றி.